எனது பெயர் ஸ்ரீசேகர். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் இப்பொழுது திருக்குறளின் சிறப்புகளை பற்றி கூற வந்துள்ளேன். நல்ல புத்தகம் படிப்பது சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த அறிவாளிகளுடன் பேசுவதற்கு ஆகும். இது டெஸ்கார்டிஸ் கருத்து. ஆம், 2000 ஆண்டுக்கு பின்பு திருக்குறள் வழியே நம் வள்ளுவருடன் பேச முடியுமே. 2 அடியில் உலகை அளந்தவன் இறைவன், 2 வரியில் உலகை ஆண்டவன் திருவள்ளுவர். அத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளின் அதிசயங்கள் மற்றும் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோமா? திருக்குறளில் இடம்பெறும் ஒரே களம் நெருங்கி களம். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை ஊன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளில் இடம்பெறாத எண் 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 முறை வந்துள்ளது. இந்த 7 என்ற எண் திருக்குறளில் மிகவும் சிறப்பு பெறுகிறது. எப்படி தெரியுமா? அனைத்து திருக்குறளும் 7 சீரான குறள் வெண்பாக்களால் ஆனது. மொத்தம் 133 அதிகாரங்கள். அதில் உள்ள எண்ணிக்கையை கூட்டினால், அதாவது 1 கூட்டல் 3 கூட்டல் 3 இதுதான் 7 தான் வரும். அதேபோல் 1330 திருக்குறள் 1 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 0 இதில் உள்ள எண்ணிக்கையை கூட்டினால் 7 தான் வரும். 7 என்ற எண் திருக்குறளில் 8 முறை வந்துள்ளது. நன்றி, வணக்கம். நான் இப்பொழுது திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்கள் கூற வந்துள்ளேன். கடவுள் வாழ்த்து, ஆண் சிறப்பு, நீட்டார் பெருமை, அறமொழி உண்கள், திருவாக்கு, வாக்கு திண்ணிலம், மக்கள் பேரு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, திருநீர் பிள்ளையாமை, பொறை உடைமை, அழுக்காராமல், வெட்காமல், புறங்கூறாமை, வழிநிலச் சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், இகை, புகழ், அவளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடாமை.